அப்ரோச் பண்ணாங்க? எவ்வளவு செலவாயிருக்கு? என்ன பத்தி பண்ணி கொடுத்துருக்கீங்க? சார் அவங்க அதாவது போயிட்டு தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகம் பணியூர்ல இருக்கு. அங்க போயிட்டு வந்து பொதுச்செயலாளர் அவர்களை நேர்ல சந்திச்சிருக்காங்க. சந்திச்ச உடனே இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து வாழ்வாதாரம் இழந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். எங்களுக்கு வந்து 3 குழந்தைங்க இருக்காங்க. நாங்க ரொம்ப வறுமையில இருக்கிறோம். எங்களுக்கு யார்கிட்டயோ போய் ஹெல்ப் கேட்டோம், யாரும் எதுவும் பண்ணல. அதனால எங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னம்மா வேணும் உங்களுக்கு, எந்த மாதிரி ஹெல்ப்னா, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீங்க டீ கடை அந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃபியூச்சர்ல அதை வச்சு நான் சம்பாதிச்சு என் குழந்தைங்களை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் வாயிலாக பொதுச்செயலாளர் அவர்கள் இங்க செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் முடிச்சூர்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குப்பா, கொஞ்சம் அவங்க ஃபேமிலி என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி டீ கடை வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க அவங்க வாழ்வாதாரத்துக்கு. அதனால அவங்கள பத்தி கொஞ்சம் டீட்டெயில் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு அந்த டீ கடையை வச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னாரு. அவர் சொல்லி நாங்க ஒரு 5 நாள்லயே இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை முடிச்சூர் பகுதி தலைவர் ரிஸ்வான், புஷ்பராஜ், தயா, குட்டி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கடையை வந்து ஏற்பாடு பண்ணி இங்க வச்சு கொடுத்துருக்காங்க. வாழ்வாதாரம் இந்த மாதிரி உதவி கேட்கிற எல்லாருக்குமே நம்ம பண்றோமா? என்ன மாதிரியான இல்ல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்கு. அவங்க 3 குழந்தைங்க, அது இல்லாம அவங்க வீட்டை போய் நம்ம பார்த்தோம். பார்த்ததுக்கு அவங்க வந்து கூரை வீடு தான் இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது அந்த 3 குழந்தைய நாளைக்கு படிக்க வைக்கணும், அவங்க வாழணுன்ற ஒரு வாழ்வாதாரம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அதை கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை தான் நம்ம பண்ணி கொடுத்தோம். எவ்வளவு செலவாயிருக்கு? இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,30,000 கிட்ட ஆயிருக்கு. கடை வாடகை பார்த்து கடை வாடகை அவங்களே கட்டிக்கணுமா? அது எந்த மாதிரி? ஆமா சார், நம்ம இப்போ அட்வான்ஸ் பண்ணி நம்ம கடையை எடுத்து கொடுத்துருக்கோம் சார். மாசம் வந்து கடைக்கு 5,000 வாடகை. அதுக்கு வருமானத்துக்கு தேவையான பொருட்களும் வாங்கி கொடுத்துருக்கோம் எல்லாமே. அதை வச்சு அவங்க வருமானத்தை பெருக்கிக்கிறேன்னு இருக்காங்க. பிளஸ் இது எல்லாமே வந்து போண்டா, பஜ்ஜி, பிரெட் ஆம்லேட் இந்த மாதிரி எல்லாம் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எனக்கு போதுமானது, எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. நீங்க எப்படி அப்ரோச் பண்ணீங்க? எதுக்காக அப்ரோச் பண்ணீங்க? அவங்க என்ன சப்போர்ட் பண்ணிருக்காங்க? என் பேர் லட்சுமினா. எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இல்லை. நாங்க வந்து வேலைக்கு போனாதான் சாப்பாடுன்ற மாதிரி இருந்துச்சு. நாங்க வந்து நிறைய இடத்துல ஹெல்ப் கேட்டோம், யாரும் செய்யல எங்களுக்கு. நாங்களும் வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும் போதுதான் அண்ணன் கட்சி மீட்டிங்க்கு சொல்லியிருந்தாங்க. விழுப்புரத்துல நடந்ததெல்லாம் மாநாடு அது சொல்லியிருந்தாங்க. அது சரின்னு சொல்லிட்டு அங்க போனோம். அங்க வந்து நிறைய பேர் நம்பர்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் கால் பண்ணி கேட்டோம். எல்லாம் பாண்டிச்சேரி ஏதோ ஊர்லாம் சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த ஊர் சொன்னாங்க, பனையனூர் போய் கேளுங்க, அண்ணன் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்க போனோம். ஆனந்த் சார் இருந்தாரு. நாங்க போய் கேட்ட உடனே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. டீ கடை வச்சுட்டு இருக்காங்க. நான் வந்து வார சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். பசங்களாம் வந்து ஹாஸ்டல்ல தான் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப நான் ஸ்கூல்ல இங்கதான் சேர்க்க போறேன். அண்ணன் முதல்ல நான் அமைச்சரா, ஆனா எல்லாருமே ஓனர் ஆயிடலாம் சொல்ல வரேன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.